வெல்கம் டு டாக்டர் மைக்லீஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், செல்ஃப் எஸ்டீம், செல்ஃப் டிசிப்ளின் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். இந்த செல்ஃப் கான்செப்ட், செல்ஃப் டிசிப்ளின், கான்ஃபிடன்ஸ் அப்படிலாம் சொல்கிறோம். அது என்னது? கான்ஃபிடன்ஸ்னு என்ன? முதல்ல நம்மளால் எல்லா விஷயங்களையும் பண்ண முடியும், வி ஆர் கேப்பபிள் ஆஃப் டூயிங் இட் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கையை வளர்த்துக்கணும். அந்த தன்னம்பிக்கையை வளர்த்துக்கிறது தான் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நம்மளுக்கு முதல்ல என்னெல்லாம் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு ஒருத்தரை அனலைஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ்ன்ற வார்த்தை வகுப்பறையில் வேணுமா, ஒரு அடோலசன்ஸ் ஏஜில் இருக்கும்போது 12ஆம் வகுப்பு படிக்கும்பொழுது வேணுமா, இல்லை கல்லூரி நாட்களில் வேணுமா, இல்லை அடோலசன்ஸ்லாம் தாண்டிடுத்து அடல்ட்ஹுட் வந்துருத்தோம் 30 வயசில் இருக்கும்போது கான்ஃபிடன்ஸ் வேணுமா அப்படின்னு கேட்டால், அந்த கான்ஃபிடன்ஸ்ன்றது ஒரு இளம் வகுப்பு, அதாவது பால பருவத்தில் இருக்கும் இல்லையா, ஏர்லி சைல்ட்ஹுட் இல்லைன்னா லேட் சைல்ட்ஹுட்டில் இருக்க ஒரு 10 வயசு இருக்கும்பொழுதே அந்தந்த வயதுக்கு தகுந்தா போல் நம்மளோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸை நம்ம என்ஹான்ஸ் பண்ணிக்க வேண்டியது அத்தியாவசியம். அந்த அளவில் என்ஹான்ஸ் பண்ணும்பொழுது அது வகுப்பறைக்கு ஸ்கூலில் தேவையான வேலைகளை செய்துக்கணுமா, அதுக்கு யூஸ் ஆகும். அடோலசன்ஸ் படிக்கிறோம், 12ஆம் வகுப்பு, அந்த ஸ்கூல் ஃபைனல் எழுதணும், போர்டு எக்ஸாம்ஸ் இருக்குது, அது சரியாக எழுதணுமா அப்படின்னா அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ்ன்ற விஷயத்தை ஒரு வயசுலையும் அந்த வயதுக்கு ஏற்றாற் போல் அதை என்ன பண்ணணும், அடையறதுக்கு முயற்சி செய்யணும். அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸை வளர்த்துக்கணும். முதல்ல அது இட் ஹாஸ் டு பி டெவலப்ட். அது இட் இஸ் நாட் எ கமாடிட்டி டு பி பர்ச்சேஸ்ட். யாரான ஒருத்தர் கொடுக்கறத வச்சு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இல்லை. ஆனால் உன்னால் முடியும் தம்பி தம்பி அப்படின்னு எப்போவுமே வீட்டில் இருக்கிறவங்க நம்மளை என்ன பண்ணணும், ஒரு முறையில் பூஸ்ட் பண்ணுற மாதிரி, நம்மளோட மோட்டிவேஷன் லெவலை அதிகப்படுத்துகிற மாதிரி இருந்தால் நம்மளால் அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸை அட்டைன் பண்ண முடியும். இட் இஸ் டு பி அட்டைன்டு. இட் இஸ் நெய்தர் எ கமாடிட்டி டு பி பர்ச்சேஸ்ட் நார் எ ப்ராடக்ட் டு பி கிவன் டு சம்படி எல்ஸ் ஆஸ் எ கிஃப்ட். ரெண்டுமே பண்ண முடியாது. அப்போது இட் ஷுட் பி அட்டைன்டு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதுக்கு வளர்த்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 8ஆம் கிளாஸ் படிக்கிற ஒரு குழந்தை, அது சின்ன பையன் தானே இருக்கும், 8+5 அட் த மோஸ்ட் 13 வயசு இருக்கும். இல்லை கொஞ்சம் டிலேடாக படிக்கிறான்னா 14 வயசு இருக்கும். அது பாயாக இருந்தாலும் கேர்ளாக இருந்தாலும் அந்த 14 வயசுக்கு ஈ கேன் ஸ்டடி 8th ஸ்டாண்டர்ட் அப்படின்னா அந்த வயசில் அவனுக்கு வகுப்பறையில் என்ன தேவை? நல்ல சரளமாக பேசணும், பார்த்து சரளமாக வாசிக்கணும். அப்புறம் எந்த மொழி பேசுகிறதா இருந்தாலும், தாய்மொழியாக இருந்தாலும் இல்லை இன்னும் பிற மொழிகளாக இருந்தாலும் இல்லை அந்நிய பாஷைகளாக இருந்தாலும் அது என்ன பண்ணணும், அவன் சிறப்பாக அதை சரளமாக பேச தெரியணும். முதல்ல பேச தெரியணும்னா தவறு இல்லாமல் படிக்கணும். இது எல்லாமே கான்ஃபிடென்ஸ் லெவலில் உண்டா என்ன சேர்த்து தரும் அப்படின்னா ஒரு அதுக்கு அடுத்த லெவலில் ஒரு அதெல்லாம் நம்ம கான்ஃபிடென்ஸ் வந்தால் தான் படிக்க வரும்னு இல்லை, கான்ஃபிடென்ஸ் வந்தால் தான் சரளமாக எழுத வரும்னு இல்லை. முதல்ல நம்மளுக்கு என்ன ட்ராபேக்கு, தமிழ் படிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இல்லை ஆங்கிலம் படிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, லாங்குவேஜ் நம்மளுக்கு வரல அப்படின்னா அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு நல்லபடியாக சரளமாக படிக்க தெரிஞ்சுட்டா அந்த உள்ளக்குள்ளே இருக்கிற விஷயம் இருக்குல்ல, ஒரு பேராகிராஃப் படிக்கணும், ஒரு எஸ்ஸே படிக்கணும், அந்த எஸ்ஸேவை பிழை இல்லாமல் சரளமாக வேகமாக படிக்க தெரிஞ்சாலே நம்மளுக்கு அதில் உள்ள செய்தி புரிஞ்சிடும். ஆனால் வேகமாக படிக்கிறதுக்கு என்ன யோசித்துக்கிட்டு ஒரு பேராகிராஃப் இருக்கிற வார்த்தையை நல்லா என்ன பண்ணோம், மட்டியாக மனப்பாடம் பண்ணி மெமரைஸ் பண்ணி ரோட் லேர்னிங் மாதிரி வச்சுக்கணும் அப்படின்னா அது கொஞ்சம் நேரம் கழிச்சு நினைவு விட்டு போயிடும். பிகாஸ் வி ஹவ் அண்டர்ஸ்டுட் தி கான்ஃபிடென்ட், அந்த கான்செப்டை நம்ம புரிஞ்சிக்கல, வி ஹவ் அண்டர்ஸ்டுட் த கான்செப்டு. அதனால் அது விஷயம் மனசுக்குள்ளே நிற்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அது எப்படி ரிலேட் பண்ணி பார்க்குறதுன்னே தெரியல. தட் இஸ் அ ரீசன் வி ஆர் அனேபிள் டு ரீடைன் வாட் எக்ஸாக்ட்லி வி ஹவ் ஸ்டடிட் அப்படின்னு நம்ம புரிஞ்சுட்டு அதில் இருக்கிற அந்த பேராகிராஃப் 5 பேராகிராஃப் இருக்குன்னா அதை தொடர்ந்து சரளமாக வாசிக்க தெரியணும். அப்போது வகுப்பறையில் நம்மளுக்கு தெளிவாக பேசுறதுக்கு வேணும்னு சொன்னால் சரளமாக படிக்க தெரிஞ்சால் நம்மளுக்கு அதனோட அவுட்கம் ஆஃப் தி சரளமாக படிக்கிறது என்ன, தெளிவாக பேசுறதுக்கு வரும். தீஸ் டூ ஆர் இன்டர் ரிலேட்டட். அது மாதிரி சரி 8ஆம் கிளாஸ் படிக்கிறச்சே தெரிஞ்சுனுட்டோம் இப்படி படிக்கணும்னு. ஸோ அடுத்த வகுப்பில் அதுக்கு அடுத்த வகுப்பில் மேலே படிச்சுன்னு வரும்போது எப்போவுமே சரளமாக படிக்கிறதுன்ற அந்த பிஹேவியரை, அந்த ஒரு பழக்கத்தை நம்ம வளர்த்துக்கிட்டோமான தொடர்ந்து தட் வில் பி வித் அஸ் ஃபார் த என்டையர் லைஃப். அப்படி அதை நம்ம மெருகேற்றி வளர்த்துக்கணும். அதே மாதிரி ஒருத்தருக்கு வேலை கிடைக்கணும், ஒரு இந்த அடோலசன்ஸ்லாம் இப்படி படிக்கணும்னு தொடர்ந்து நம்ம இதை பற்றி பேசலாம். ஆனால் ஒரு அடல்ட்ஹுட்டில் இருக்கார், அவருக்கு ஒரு 2-3 இடத்துல வெளியில் போனால் இன்டர்வியூவுக்கு இப்போ சரளமாக பேச தெரியல,
ஏதான கேள்வி கேட்டால் அந்த அந்நிய பாஷையில் பதில் சொல்ல தெரியல, தாய்மொழியில் கூட சில செய்திகளுக்கு சிறப்பாக சொல்ல தெரியல அப்படின்னா அவருக்கு நம்மளுக்கு பேச தெரியல, அதனால இன்டர்வியூ சக்ஸஸ் ஆகாது அப்படின்னு அவர் தன்னை பற்றி நெகட்டிவாக புரிஞ்சுக்கிறாருன்னு வைங்க. இல்லை, அது தவறு. நெகட்டிவாக புரிஞ்சிக்க வேண்டாம். முதல்ல எல்லாருமே பாசிட்டிவாக இருக்க முடியும், எல்லாராலையும் பாசிட்டிவாக பதில் சொல்ல முடியும், எல்லாராலையும் நேர்மறை கருத்துக்கள் மட்டுமே வளர்த்துக்க முடியும். ஏன் நெகட்டிவ் வளர்த்துக்கணும்? நம்மளுக்கு அது கிடைக்காதோ அப்படின்னு ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட் இருக்குது. அந்த இடத்துல ஒரு சந்தேகம் இருக்குது. அந்த டவுட் என்ன பண்ணுறது? நம்மளோட தன்னம்பிக்கை தகர்த்துறதுக்கு அளவு இடம் கொடுக்காம எப்போவுமே டவுட் இல்லாமல் முதல்ல சொன்ன மாதிரி நம்மளால இது முடியுமே, நம்ம இதை வளர்த்துக்கலாமே, இந்த கான்ஃபிடென்ஸை நம்ம வளர்த்துக்கலாமே அப்படின்னு முதல்ல சரளமாக பேசுறதுக்கு அவர் புத்தகத்தை பார்த்து எந்த மாதிரி இன்டர்வியூ கேட்பாங்க, எப்படி சொல்லணும் அப்படின்னு தன்னை தயார்படுத்திக்கிட்டு வேகமாக பேச தெரிஞ்சால் எந்த மொழியில் கேள்வி கேட்டாலும் அந்த மொழியில் நம்மளால் பதில் சொல்ல முடியும். இது ஒரு சின்ன விஷயந்தான். அப்புறம் அதே மாதிரி ஒருத்தருக்கு நல்லா பரீட்சையை காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுத தெரியல, நமக்கு எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதினாலும் நம்ம தோற்றுருவோம்ப்பா, டஃப் எக்ஸாம் யூபிஎஸ்சிலாம் கிளியர் பண்ண முடியாது. நான் அப்படி இல்லவே இல்லை. எல்லாராலையும் யூபிஎஸ்சி எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். இந்தியாவிலேயே ரொம்ப டஃபஸ்ட் எக்ஸாம் என்னது? யூபிஎஸ்சி தான். அந்தந்த கேடருக்கு அது என்ன டஃப்பாக தான் இருக்கும். ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் எழுதணுமா, இல்லாட்டி போனால் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதும்போது அந்த அளவுக்கு நம்மளை தயார் பண்ணிக்கணும். என்ன சொன்னால் முதல்ல யூ ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப். நல்ல எஃபர்ட் போட்டு ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தொடர்ந்து வாசித்து அதில் உள்ள விஷயங்களை சரியாக புரிஞ்சுக்கிட்டு அதுலேருந்து சின்ன சின்ன அளவில் ரெஃபரன்ஸு நோட்ஸு எல்லாம் தயார் பண்ணிட்டு அது எப்படி இருக்குன்னு நம்ம ஒரு ப்ரீ பிளான்டு சூப்பர் பிளான்டு ப்ரீ பிளான்டு இருக்கணும். அது சூப்பராகவும் பிளான் பண்ணினா எந்த எக்ஸாமே நம்மளால் கிராக் பண்ண முடியும். அதே மாதிரி யூஜிசி எக்ஸாம் இருக்குது, அது ரொம்ப டஃபஸ்ட்டுப்பா. லெக்சரர்ஷிப்புக்கு ரொம்ப கஷ்டம், அதில் ஃபெலோஷிப் வாங்கணும்னா அதுக்கு மேலே கஷ்டம், அதெல்லாம் எழுதவே முடியாது. எப்படி எல்லாருக்கும் கிடைக்குமா எக்ஸாம் பாஸ் பண்ண முடியுமா, எல்லாருக்கும் ஃபெலோஷிப் கிடைக்குமா? அதெல்லாம் வாஸ்தவம் தான், எல்லாருக்கும் கிடைக்காது தான். ஆனால் எல்லாரும் பாஸ் பண்ண முடியும். அவங்க வைக்கிற கட் ஆஃப் மார்க்கில் எல்லாராலையுமே 75 மார்க் வாங்க முடியும். ஆனால் அதுக்கு என்ன செய்யணும்? அப்பா இன்றைக்கி ராத்திரி பரீட்சைக்கு பணம் கட்டிட்டு நம்ம நாளன்னைக்கு எக்ஸாம்னு சொன்னால் அப்படி எழுத முடியாது. அதை இப்போ வரப்போகிற நவம்பரில் எக்ஸாம் இருக்குது, யூஜிசி எக்ஸாம். யூ ஸ்டார்ட் ஃப்ரம் எக்ஸாக்ட்லி 5 months இஸ் நவ் ஃப்ரம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணலாம்? இப்போ தொண்டு ப்ரிப்பேர் பண்ணி என்னெல்லாம் மாதிரி இருக்கும், ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, ஆன்லைனில் எப்படி அட்டன் பண்ணணும், இல்லைம்மா என்ன ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸ் இருக்கணுமா எக்ஸாமுக்கு, அது மாதிரி எக்ஸாமுக்கு எப்படி இருக்கணும், அதுபோல் அந்த அத்தனை தேர்வுக்கும் தன்னை தயார்படுத்திக்கிட்டா மேலே மேலே நம்மளால மேலுக்கு வர முடியும். அப்புறம் இது எல்லாத்துக்குமே பாட்டம் லைன் ஒன்று புரிஞ்சுக்கணும். என்னன்னு கேட்டால் இந்த எக்ஸாமே எல்லாமே கிடையாது. இந்த எக்ஸாம் ஒருவேளை யூஜிசி கிராக் பண்ணலை, யூபிஎஸ்சி கிராக் பண்ண முடியல, இன்னும் வேறு தானே எக்ஸாம் ஸ்கூலில் ஃபைனலைஸு இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் படிக்கிறதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது, அது பண்ண முடியல அப்படின்னா அதுக்காக அதை விட்டுட்டா வேறு எதுவுமே இல்லையானே. இட் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் இட். நம்ம போகிற ரேஸ்க்குள்ளே, நம்ம போகிற லைஃப் லைனுக்குள்ளே அதெல்லாம் வருது. முடிஞ்சால் எஃபர்ட் போட்டு நல்லபடியாக படித்து பரீட்சை எழுதி பாஸ் பண்ணலாம். ஆனால் நல்லபடியாக படித்தா கூட வி ஆர் அனேபிள் டு கிராக். அந்த சமயத்தில் வரும்போது ஏதோ பிரச்சனை வருது, சில சமயத்தில் வி ஆர் கெட்டிங் அவர் செல்ஃப் சிக், அப்படிலாம் இருக்குதுன்னு சொன்னால் அதனால் அதுவே எல்லாம் கிடையாது. அது இல்லைன்னா தே ஆர் ஹம்டி நம்பர் ஆஃப் வேஸ் அவைலபிள் டு என்ன என்ஹான்ஸ் அவர் லைஃப் ஸ்கோப் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை தயார் பண்ணிக்க முடியும். ஆனால் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ்ன்ற வார்த்தை அது வளர்த்துக்க வேண்டிய ஒரு விஷயம், அது வாங்கி பயன்படுத்தக்கூடிய விஷயம் இல்லை. அதனால் நம்மளுக்கு என்னென்ன ட்ராபேக் இருக்குது, அழகாக முதல்ல என்ன பண்ணணும்? செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வரணும்னா நிறைய ஏர்ன் பண்ணணும், அப்புறம் தான் விதவிதமாக ட்ரெஸ் வாங்கிக்கணும். அப்படி இல்லை, முதல்ல எடுத்தோடனே நம்ம என்ன செய்யணும்? நல்ல சூப்பரான ட்ரெஸ் போட்டுக்கிட்டு, அதாவது ஆள் பாதி ஆட பாதி சொல்கிறோம் இல்லையா, அதனால் நல்ல ட்ரெஸ் பண்ணிக்கிட்டா நம்மளுக்கு அழகான அளவுக்கு அதுவே ஒரு 50% கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும், நம்ம எல்லா இடத்துலையும் போய் பழக முடியும்னு. ஸோ அது என்ன பண்ணணும்? நம்மளோட மனப்பான்மையை ஒத்த விஷயம். வீட்டில் இருக்கும்போது யூ கேன் பி ஒரு என்ன கொஞ்சமாக ட்ரெஸ் போட்டுக்கலாம். அப்போ கூட என்னோடய பேரண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க, வீட்டில் இருந்தால் கூட நல்லா சூப்பராக பக்காவாக ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கணும். வீட்டில் இருக்கணும்னு சொல்கிறதுக்காக யூ டி நாட் பி இன் ரேக்ஸ். அழுக்கு துணி அழுக்கு சொக்காலாம் போட்டுக்கணும்னு அவசியம் இல்லை. பி இன் குட் ட்ரெஸ், சூப்பரான ட்ரெஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால என்ன ஆகணும்னு கேட்டால் நல்ல ட்ரெஸ் பண்ணிக்கலாம், நல்ல அளவுக்கு என்ன 2 பேரோட சகஜமாக பழகலாம். அப்படின்னா தெளிவாக பேசுறது தெரியணும். சிலவங்களுக்கு என்ன இருவாங்க, நிறைய விஷயம் இருக்கும், ஆனால் அவங்களால பேசுறதுக்கு முடியாது. பேசினா அதில் என்ன இருக்குது, தடங்கள் வருது, நிறைய விஷயத்த கோர்வையாக சொல்ல தெரியல. அப்படின்னா அந்த கோஜன்சி ஆஃப் கான்வர்சேஷன் இல்லைன்றதுனால அவங்க நிறைய பேரோட பேசுறதுக்கு என்ன பண்ணுவாங்க, அவங்க கொஞ்சம் மடிப்பாங்க. அப்படி இல்லை,
தொடர்ந்து பேசி பழகலாம். சொல்ல வந்த விஷயத்தை என்ன சொல்ல போகிறோம்னு ஒரு சின்ன எவ்வளோ பெரிய ஆளெல்லாம் பிட்டு பேப்பர் வச்சு படிக்கிறாங்க. நம்ம என்ன, we are only developing ourselves, we are growing into the better. சின்ன சாதாரண பசங்களாக இருந்து growing into a good adult, better adult, the best available adult in the area அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்ம தயார்படுத்திக்கணும்னு சொன்னால், அப்போ என்ன பேசணுமோ அது ஒரு சின்ன பேப்பரில் ரெஃபரன்ஸ் எழுதி வச்சுக்கிட்டு நம்மளே எழுதி வச்சு படிக்கணும். நம்ம என்ன படிக்கணுமோ அது இன்னொருத்தர் கொடுத்தா we do not know the ideas, how it should be developed நமக்கு தெரியாது. ஸோ அதனால் நம்ம என்ன செய்யணும், நம்ம என்ன பேசணுமோ அதை நம்மளே தயார் பண்ணி வச்சுன்னு நம்ம படிக்கணும். ஸோ தீஸ் திங்ஸ் ஆர் மீன்ட் ஃபார் ஆல் பாசிட்டிவ் ஃபெலோஸ். எல்லா பாசிட்டிவாக யாரெல்லாம் இருக்கணும், நம்ம வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும், லைஃப்பில் பெரிய அச்சீவ்மெண்ட்லாம் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸை, தன்னம்பிக்கையை தகர்க்க முடியாத அளவுக்கு வளர்த்துக்கணும். அப்படின்னா இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸ் தான். These things can be developed over the period, but this cannot happen over a night or within a fortnight. ஒரு 4 வாரத்துக்குள்ளே இதெல்லாம் பண்ணோம் அப்படி சொல்ல முடியாது. அதுக்கு எஃபர்ட் போடணும். ஆனால் கண்டிப்பாக இந்த முயற்சியை தொடர்ந்து விடாத பண்ணினமான நம்மளோட தன்னம்பிக்கை நம்மளுக்கு மட்டும்தான். அவனை பணம் வச்சுருக்கணும்னு அவசியம் இல்லை. பணம் அது வேறு விதமானது. ஆனால் பணத்துக்கு முன்னாடி சிறப்பான புத்திசாலியாக நம்மளோட காட்டுக்கிட்டோமான்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் திஸ் வில் ஃபாலோ தி சூட் அப்படி வரும். நம்ம என்ன பண்ணினோமோ உங்களோட எஃபர்ட் போட்டுவிட்டா பணம், பதவி, என்ன எல்லா பெருமை எல்லாமும் பின்னாடி வரும். முன்னாடி எஃபர்ட் போட்டு செல்ஃப் கான்ஃபிடன்ஸை என்ஹான்ஸ் பண்ணிக்கிறது சின்ன சின்ன வழிகளெல்லாம் நம்ம அனுசரிக்கணும்னு சொல்லி இந்த பதிவில் நம்ம தெரியப்படுத்துகிறோம். இது தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம்.